எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கவனுக்கு ஒரு வீடும் இல்லாதவனுக்கு பல வீடுன்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் அதவே இப்போ தலைகீழாக மாற்றி வச்சுருக்குறாங்க. இருக்கவனுக்கு பல வீடும் இல்லாதவனுக்கு ஒரு வீடுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. இப்படித்தான் இன்றைக்கி மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்ய? ஆனால் இருந்தாலும் இல்லாதவன் ரோட்டில் கொசுக்கடியில் படுத்தாலும் தூங்கிடுவான், நிம்மதியாக சாப்பிடுவான், எல்லாம் கழிச்சிருவான். ஆனால் அதையே இருக்கவன் அந்த ரோட்டில் வந்து படுத்து சோறு சாப்பிட்டு வாழ முடியாது. ஏன்னா கொசுவே பல ரத்தத்தை குடிச்சிடும். இல்லாதவன் ரத்தத்தை, ஏகப்பட்ட ரத்தத்தை கொசு குடிச்சிருக்கு. இருக்கப்பட்டவன் எப்படி ரத்தத்தை கொடுப்பான் கொசுக்கு? கொசு அடித்து அவன் நாட்களை கடத்திடுவான். இப்படித்தான் இன்றைக்கி பெரிய பெரிய மனுஷங்கெல்லாம் நம்ம கீழே வரமாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் ஒரு மனுஷன் மேலேயே இருக்க முடியாது, கீழே வந்து தான் ஆகணும். இல்லாதவன் அப்படி கிடையாது, கீழே இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் அவனும் மேலே வருவோம்ட்டு வைராக்கியமாக காத்துக்கிட்டு இருப்பான். இப்படித்தான் இன்றைக்கி மனுஷங்க இதை ஒரு ட்ரெண்டாக்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு